எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஷர்மிகா. இந்த ஒரு டாபிக் வந்து நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க. ஆங்சைட்டி, ஸ்ட்ரெஸ், ஃபியர், டிப்ரஷன்லேருந்து எப்படிக்கா வெளிய வந்தீங்க? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு டாபிக்லேருந்து நான் உங்ககிட்ட பேசுறேன்னு நான் வாழ்க்கையில நெனச்சதில்ல. நம்ம வாழ்க்கையில டிப்ரஷன்னு ஒரு ப்ராப்ளம் வருமா? ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு இஷ்யூ இருக்குமா? அப்படிங்கிறத நெனச்சே பார்க்கல. பட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ்னால நான் அதையும் ஃபேஸ் பண்ணி இப்போ வெளியே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுக்கு பேர் தான் டிப்ரெஷனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது. நான் ஃபேஸ் பண்ண ஒரு சில சிம்டம்ஸ்லாம் சொல்கிறேன். அண்ட் அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு நான் வெளியே வந்த அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட் ஓகேவா? இப்போ என்னால் வந்துட்டு ஒரு 1 இயரில் வெளியே வர முடிஞ்சுது. உங்களால் 2 மந்த்ஸில் வெளியே வர முடியும். ஒரு சிலவங்களுக்கு வந்து இட் மைட் டேக் இயர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் பீரியட். நான் சொல்கிறதே நீங்கள் பண்ணணும்னு இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் ஜஸ்ட் ஹெல்பிங் யூ அவுட் வித் சம் டிப்ஸ் அவ்வளோதான். ஸோ மொதல் விஷயம் வந்துட்டு என் வாழ்க்கையில் இந்த 2 விஷயம் எனக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 2 விஷயம் இருக்கும். ஒன்று தூக்கம் கெடுமா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு லைஃப்பில் எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் அந்த டீனேஜ்லன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் டீஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு தூக்கம் மட்டும் டிஸ்டர்ப் ஆனதே எனக்கு தெரியுமா? என்ன தான் வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டாலும் இல்லை டீனேஜில் இருக்கிற இந்த பேசிக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தூக்கம் மட்டும் நான் தூங்கினேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 30 செகண்ட்ஸில் தூங்குற போட்டி வச்சா ஷர்மிகா தான் வின் பண்ணுவா அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு நான் வந்துட்டு படுத்தேன்னா தூங்கிடுவேன். அந்த மாதிரி படுத்த உடனேவே இப்படி எழுப்புவாங்க. எனக்கு கான்ஷியஸே இருக்காது. அதுவும் தூக்கம்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு தூக்கம்லாம் இல்லை. டீப் ஸ்லீப் அதெல்லாம் ஒரு வரம்னு சொல்லுவாங்க. இப்போ நானே சொல்கிறேன், அது உண்மையாலுமே தூக்கங்கிறது ஒரு பெரிய வரம் தான். படுத்தோடனே ஒரு மனுஷன் தூங்குறான்னா அதே மாதிரி காலையிலேயும் அந்த 5:30 6 எந்திரிக்கிறது வந்துட்டு இட் இஸ் அ ரொட்டீன். அது ஏன் அப்படின்னா அந்த 1 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ள ஒரு ஹேபிட் நம்ம பழகிட்டோன்னா பழகிடுவோன்னு சொன்னேன்ல. நான் வந்துட்டு ஸ்கூல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 4th வரைக்கும் ஹாஸ்டலில் இருந்தனால எங்கள் ஹாஸ்டலில் வந்துட்டு 5:30 எழுப்பி விட்ருவாங்க. அண்ட் 9 தூங்க வச்சுருவாங்க. அந்த பழக்கமாக என்னன்னு தெரில, எனக்கு அப்படியே வந்துருச்சு. ஸோ முதல்ல நான் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும்போது எனக்கு கெட்டது வந்து என் தூக்கம் தான். எனக்கு ஒரு 10 மணிக்கு மேலே தூக்கம் வராமல் இருக்கும்போது நான் அப்படியே யோசிக்க என்ன நமக்கு தூக்கம் வரல நமக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது அப்படியே போயிட்டே இருந்தது. 3 4 தூங்குவேன். 5 எந்திரிப்பேன். வேலைக்கு போய் தான் ஆகணும். வேலையை வந்துட்டு நம்ம தூக்கம் இல்லாதனால நம்ம வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. அதனால் இப்படியே போயிட்டு இருந்தது. தூக்கம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு தூங்காமல் அதாவது 3 மணி 4 மணி என்ன பண்ணுவேன்னா ஃபோன் பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா டிஸ்டர்ப்டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்படின்னா எந்திரிச்சிருவேன். ஃபஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு பாம்பே வெடிச்சாலும் எந்திரிக்க மாட்டா ஷர்மிகா. அப்படி இருந்தவ வந்துட்டு இப்போ ரோமி என் பக்கத்தில் படுக்கிறான்னா திரும்பி படுத்தானா என்னென்னு எந்திரிக்கிறது, சின்ன சின்ன சவுண்டுக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அதாவது நான் அதுவே இல்லை, அவ்வளோ புதுசு எனக்கு. சரி இது வந்துட்டு ஒரு 15 to 25 டேஸ் கிட்ட போயிடுச்சு. கிட்டத்தட்ட போன வருஷம் மே மந்த் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படி ஒரு 25 டேஸ் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் சரி ஏதோ நம்ம சரியில்லை, அட்லீஸ்ட் ஃபுட்லேயாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆனால் அதையும் மீறி பெரிய ஒரு ஆட்டோ இம்யூன் இஷ்யூ வராமல் தப்பிச்சு வந்திருக்கேன். ஏன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்துட்டு ஐ வில் கிவ் இட் ஃபார் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும்தான். தட் இஸ் நன் அதர் தென் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். போன வருஷம் இந்த நேரத்துக்கு தான் நான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ரெசிபியும் போட்டேன். இட் டிட் வண்டர்ஸ் டு மை பாடி. ஸோ அது ஒன்று நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். 2வது வந்துட்டு வாழ்க்கையில் எனக்கு வராத ஒரு விஷயம் ஆக்னி. எனக்கு பிம்பிள்ஸே வந்ததில்லை தெரியுமா? என்னென்னமோ பிரச்சனை வந்திருக்கு வாழ்க்கையில். நைட்லாம் அழுவேன், காலைல அழுவேன், நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் பிம்பிள்ஸ் மட்டும் ஜென்மத்துக்கு எனக்கு வந்ததில்லை. அந்த ஆக்னி வந்துட்டு ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அதோட ஜேர்னி நான் அப்படியே போடுறேன். என்னோடய ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. அந்த ஆக்னி கூடவே என்ன ஆச்சுன்னா எனக்கே தெரியாமல் இந்த 25 நாள் நைட் தூங்காமல் இருந்தேன்ல, தூங்காமல் ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போய் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட் பார்த்து அப்படியே வீட்டுக்கு வந்து தூங்காமல் ரெஸ்ட் இப்படியே போனனால ஃபேஸ் கலர் மட்டும் ரொம்ப மாறிடுச்சு. நீங்கள் வந்துட்டு போன வருஷம் இந்த டேட்டில் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டடாக, கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஹைப்பர் பிக்மெண்டடாக இருப்பேன். எல்லாம் பார்க்குறவங்களாம் ஏன் ஃபேஸ் இவ்வளோ கருத்து இருக்குது, ஏன் ஃபேஸ் இவ்வளோ கருத்து இருக்குது, நெக்குக்கு கீழே ஒரு கலராக இருக்கும், இதுக்கு மேலே ஒரு கலராக இருக்கும். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு வருது. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இதெல்லாம் என்னோடய எஃபர்ட் தான். ஸோ இந்த ஆக்னி ப்ராப்ளம் வந்துச்சு. ஆனால் எனக்கு இன்னும் பிம்பிள்ஸ் செட்டில் ஆகவே இல்லை. அதுக்கு நான் தான் என் வாயை கட்டணும். அது ஏன்னு சொல்கிறேன், ஏன் ரெடி ஆகலைன்னு. ஸோ இது 2. 3வதாக என் லைஃப்பில் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு யூரினரி இன்கான்டினன்ஸ். நம்மளை மீறி யூரின் வந்துட்டு இது வந்துட்டு பீக் ஆஃப் டிப்ரெஷனில் இருக்கும்போது இப்போ வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தூங்காமல் கொள்ளாமல் இருந்தாங்கன்னா இந்த ஒரு சிம்டம் வரும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனால் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் ஒரு 4 to 5 மந்த்ஸாக வந்துட்டு இந்த ஓவர் திங்கிங் அண்ட் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம உட்காந்துட்டே இருப்போம். திடீர்னு யூரின் வந்துட்டு ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரிப்பிங் ஆஃப் யூரின் வந்துட்டு
ஒரு ஸ்டேஜ் தாண்டும்போது நம்மளையும் மீறி அதை நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பிளாடர் வீக் ஆகிடும். இது வந்துட்டு SUIன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு ஷர்மிகா வாஸ் அஃபெக்டட். ஸோ அது வரும்போது தான் எனக்கு வந்துட்டு டிங்குன்னு ஒரு பெல் அடிச்சுது, நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா செத்துருவே அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒரு சில ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, யூ ஷுட் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யுவர் பாடின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக எடுத்து அதுலேருந்து வெளியே வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாம் பண்ணி முடித்தேன். ஸோ இந்த ஒரு 3 to 4 சிம்டம் வந்துட்டு லைஃப்பில் நான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு சிம்டம். இந்த தூக்கம் அண்ட் ஆக்னே, ஹைப்பர் பிக்மெண்டட் ஃபேஸு, யூரினரி இன்கான்டினன்ஸ். இதே மீறி எனக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்துச்சு. லைக் பேசிக் ஹேர் ஃபாலோ, இல்லைனா போன் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டாக்டராக வந்துட்டு இப்போ நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து போன் ப்ராப்ளம் வந்துருச்சுனாலே நம்ம பயந்துருவோம். ஏன்னா ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸாக இருக்குமான்னு. ஒன்ஸ் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்துச்சுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்துட்டு முட்டு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, முதுகு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, சின்ன சின்ன ஜாயின்ஸ் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் நைட்லாம் முழிச்சிருப்பேன், அப்படியே போய் பேஷண்ட் பார்ப்பேன். பேஷண்ட் பார்க்கும்போது நாங்கள் நிறைய ஹிஸ்ட்ரி எழுதிக்கிட்டே இருக்கணும், பேஜராக எழுதுவேன். அப்போ எழுதும்போது இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போல்லாம் நான் ரொம்ப அலர்ட் ஆகிட்டேன். நான் ஒரு டாக்டராக இருக்கிறனால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது. அதே ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கு எப்படி இது தெரியுங்கிற நினப்பெல்லாம் எனக்கு அப்படி வரும். அதை யோசிச்சு நான் வந்துட்டு டாபிக் எழுதி ரீல்ஸ் போடுவேன். இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி இருங்க, இப்படி இருங்க, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவேன். ஸோ இப்படி தான் போச்சு. ஆனால் இப்போல்லாம் போன் பெயின்லாம் இல்லை. ஏன்னா நான் நல்லாவே என்றைக்கு வந்துட்டு அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ் வரைக்கும் நான் போனேனோ அப்போவே என் மண்டை வந்துட்டு இப்படி போயிட்டு இருந்தேன்னா உண்மையாலுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிர் வாழ்வேன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு டிப்ரெஷனில் நான் ஃபேஸ் பண்ண சிம்டம்ஸ். இதுலேருந்து எப்படிக்கா வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, எப்படி வெளியே வந்தீங்கிறத விட தனி ஆளாக தான் நான் வெளியே வந்தேங்கிறது தான் இதில் சொல்லணும். இது வந்துட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க, என்னை வந்துட்டு ஒருத்தங்க அப்படியே கூப்பிட்டு போனாங்க, என்னை ஹீல் பண்ணாங்க, என்னை வந்துட்டு ஆறுதல் கொடுத்தாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன். இட் வாஸ் மீ அண்ட் ஒன்லி மை ஓன் புல். எல்லாம் நானே என்னை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி, நானே என்னை வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் காலையிலே எந்திரிக்கிற ஒரு பர்சன். அப்போ நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, லேட்டாக தூங்குறேன், சீக்கிரமாக எந்திரிக்கணும்லாம் இல்லாமல், ஷர்மி இப்போ நீ வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸில் இருக்க, யூ பெட்டர் ஸ்லீப் வெல், நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சண்டேலாம் ஆச்சுன்னா 12-1 மணி வரைக்கும்லாம் தூங்குவேன் மதியம். லைஃப்பில் நான் அப்படி தூங்குனதே இல்லை. பட் ஸ்டில் நான் நைட்டு தூங்குனேன் அப்படின்னா அந்த ஒரு வாரத்துக்கான ஸ்லீப் அப்படியே மொத்தமாக எடுத்து வச்சு ஃபுல்லாக தூங்குவேன். அப்படி தூங்கி டைம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்குவேன். மதியம் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு பேஷண்ட் பிளட் ரிப்போர்ட் வரும்போது ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அந்த கேப்பில் தூங்குவேன். இப்படி தூங்கி ஐ கேவ் மை பாடி சம் ரெஸ்ட். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆனேன். ஆனால் இந்த பிக்மெண்டட் ஃபேஸ்லாம் போல் யூரினரி இன்கான்டினன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிடுச்சு. நான் என்றைக்கு தூங்க ஆரம்பித்தேனோ, தூங்க ஆரம்பித்ததுக்கப்புறமே ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இந்த யூரின் வந்துட்டு தன்னை மீறி போகிறது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த ஒரு ஜேர்னியில் நான் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணாத இன்னொரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இர்ரெகுலர் பீரியட்ஸு. அதுவும் ஒரு 3 மந்த்ஸ் எனக்கு வந்துட்டு இர்ரெகுலராக ஆச்சு. ஆனால் அதுவும் வந்துட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். அது டேட்டுக்கு வந்துடுது. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஆல் த எஃபர்ட்ஸ் ஐ புட். ஸோ நான் ஏன் இதை வந்துட்டு தனியாக தாண்டி வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, தனிமை வந்துட்டு ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எல்லாம் தனியாக இருக்கிறவங்களுக்கு யூ ஆல் வில் நோ, நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கணும் அப்படின்னு அது ஒரு சென்டென்ஸ், தனிமை மிகவும் கொடுமையானதுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு அந்த தனிமையை எந்த அளவுக்கு நல்லா உங்களோட ஓன் ஹெல்த்துக்கு, உங்கள் வீட்டை பராமரிக்கிறது, ஒரு கார்டன் வச்சுக்கிறது, ஒரு மீன் குட்டி வச்சுக்கிறது, ஒரு நாய்க்குட்டி வச்சுக்கிறது, இல்லைனா எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்றாங்கன்னா நோ சொல்லக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா உங்களுக்கு தேவை வந்துட்டு 4 வால்ஸ் இல்லை, உங்களுக்கு தேவை நேச்சர் தான். நீங்கள் வந்துட்டு சன் கூட நல்லா காண்டாக்டில் இருக்கணும், மூன் கூட காண்டாக்டில் இருக்கணும், அட்லீஸ்ட் வெளி உலகத்துக்குள்ளே காண்டாக்ட் இருக்கணும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கேயாவது கூப்பிட்றாங்கன்னா இல்லை நான் வரல அப்படிலாம் சொல்லாமல், கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு கிளம்பி போயிடுங்க, வெளியே போங்க, பிடிக்குதோ பிடிக்கலையோ பி அவுட் சைட். அண்ட் ஆல்சோ வீட்டில் உட்காராமல் மேக்ஸிமம் பால்கனியில் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் பண்ண ஒரு 2 விஷயம் டு கம் அவுட் ஆஃப் திஸ் என்ன அப்படின்னா, 1 மல்டி டாஸ்க் பண்ணேன். மல்டி டாஸ்க் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஹீலே ஆகலை, ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்டு மல்டி டாஸ்க் பண்ணி நீ வெறும் எஸ்கேப்பிசம் போயிட்டுருக்கோம் உன் லைஃப்பில், நீ எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கோனோட ஜேர்னிலேருந்து, மற்றபடி இருக்கிற புண்ணை ஆற்றவே இல்லையே ஷர்மி அப்படின்னாங்க. ஆனால்
டு பி ஆனஸ்ட் நான் சொல்கிறேன், ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் அந்த பிரச்சனை வந்துட்டு ரொம்ப பெருசாக தெரியும்னு வச்சுக்கோங்களேன். திஸ் இஸ் அ ஹீலிங் ப்ராப்ளம். இதையவே வச்சுட்டு நம்ம இருக்காமல், நான் மல்டி டாஸ்க் பண்ணுறேன், நான் ஃபுல்லாக பிஸியாகவே இருந்துட்டேன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் வந்துட்டு மல்டி டாஸ்க் பண்ணி இப்போது ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா தூங்குறேன், ஹேர் ஃபால் இல்லை, இந்த படுத்தோடனே தூங்குவேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல, அதுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு அதுவே மோர் தென் இனஃப். அண்ட் ஆல்சோ ஆக்னே இஸ் கெட்டிங் ரெடி. இந்த ஆக்னே போகாமல் இருக்கிறதுக்கு முழுக்க நான் தான் காரணம். இது ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டு நான் உங்களுக்கு ஆக்னே ஜர்னி போடுறேன். ஸோ மல்டி டாஸ்க் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா நோ சொன்னேன். எல்லாமே வந்துட்டு என்னென்னா எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துடணும், நம்ம என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துட்டு என்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஆனால் இப்போது இந்த லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு யாரை என்னை பற்றி தப்பாக நினச்சாலும் எனக்கு கவலையே இல்லை. நமக்கு நம்ம தான் முக்கியம், நம்மளோட பீஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு என்னையும் மீறி என்னோட சக்திக்கும் மீறி கேட்குறாங்க அப்படின்னா இல்லைன்னா இல்லை, நோனா நோ, பிடிக்கலனா பிடிக்கல, வரலனா வரல, இப்படியே சொல்கிறனால ஒரு சிலவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம செத்தக்கப்புறம் யாரும் நமக்கு கோயில் கட்ட போகிறது இல்லவே இல்லை. ஸோ தப்பாக நினச்சிப்பாங்களோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு அந்த உறவை நம்மளை விட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம முக்கியம் அப்படின்னு வந்துட்டோன்னா இப்போ நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் வர முடியாத ப்ராசஸ் இல்லவே இல்லை. ஸோ இந்த 2 விஷயமும் நான் இன்ன வரைக்கும் பண்ணுறது இல்லை, வேண்டாம், அது என்னோடது இல்லை, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உள்ளது உள்ள மாதிரி சொல்கிறது, மனசில் வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது, வெளியே சிரிச்சுக்கிட்டு அப்படி அந்த ஒரு விஷயத்துலேருந்து நான் மொத்தமாகவே வெளியே வந்துட்டேன். ஸோ மல்டி டாஸ்கிங் ஹேட் ஹெல்ப் மீ அ லாட். நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கு. என்னை எப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்டோம் போயிடுவேன், வீட்டுக்குள்ளே இருக்கவே மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸே இல்லாதவங்க அப்படி இருந்தீங்கனாலும் பால்கனியில் உட்காருங்க, எங்கேயாவது வெளியே போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், கார்டனிங் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாவது மல்டி டாஸ்க் பண்ணிக்கோங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிங்க, சோஷியல் மீடியாவில் இருங்க. சோஷியல் மீடியா வந்துட்டு ஹேட் ஹெல்ப் மீ அ லாட். சொல்லுவாங்க எல்லோரும் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயே நீ வந்துட்டு குடும்பம் நடத்துறியா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சோஷியல் மீடியா வாஸ் தி ஒன்லி திங் தட் ஹெல்ப் மீ கம் அவுட் ஆஃப் எவ்ரி திங். ஸோ மோட்டிவேஷ்னல் கோட்ஸாக இருக்கட்டும், எல்லா விளாக்ஸாக இருக்கட்டும். போன வருஷம் இந்த ஜூலை மாதிரி தான் நான் வந்துட்டு விஜய் சித்து விளாக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணேன். அவங்களாக இருக்கட்டும், நிறையா எனக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸ்லாம் வந்துட்டு குட்டியாக அந்த குட்டி விளாக்ஸ்லாம் போடும்போது நான் அதெல்லாம் பார்த்து சிரிப்பேன். ஸோ இதெல்லாம் சோஷியல் மீடியா வந்துட்டு என்னை ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. நான் என்றைக்குமே இதை வந்துட்டு தப்பு சொல்லவே மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா மீடியாவுக்கு, அஃப்கோர்ஸ் நான் அப்படி தான் இருப்பேன், என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கே வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு குழியிலேருந்தே அழகாக என்னை தூக்கிட்டு வந்தது வந்துட்டு டெஃபினெட்லி ஐ வில் கிவ் இட் டு மீடியா. அதுதான் என்னை உள்ளே போட்டுச்சுனாலும் அதுதான் என்னை வெளியே கொண்டு வந்துச்சு. இப்படியே நம்ம மைனஸ் ப்ளஸ் எல்லாத்தையும் அதுக்கே கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை டிப்ரெஷனில் இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஃபோன் நோண்டுறீங்கன்னு உங்களுக்கு ஏதாவது கில்ட்டி கான்ஷியஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கில்ட்டெல்லாம் ஆயிக்காதீங்க. ஜஸ்ட் மேக் ஷோர் யூ கன்சியூம் வெரி குட் ஸ்டப்ஸ். உங்களை சிரிக்க வைக்கிற மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்குறீங்களாங்கிறத மட்டும் நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணால் போதும். அழுக வச்சு சீரியல்ஸ் அதுவும் உங்களுக்கு டாக்ஸிக்காக இருந்துடாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு இது பார்க்குறீங்க, கேட்கப்பக்கன்னு சிரிக்கிறீங்களா, தட் இஸ் அ வெரி குட் ஸ்டஃப். அது தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட டிப்ரெஷன் ஆன்சைட்டி ஜேர்னி. இப்போ வந்துட்டு அவுட் ஆஃப் எவ்ரி திங் ஒரு 20% இந்த ரேண்டம் க்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ரேண்டம் க்ரைஸ்னால் நம்ம ஏன் அழுகிறோன்னு நமக்கே தெரியாது. இந்த ஏன் அழுகிறோன்னு எனக்கே தெரியாது வந்துட்டு எப்போ நான் அழுவேன்னா, இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே காரில் போயிட்டுருப்போம், ஏதாவது ஒரு பாட்டு ஓடும், அந்த பாட்டு அப்படியே உள்ளே இறங்கும், அப்படியே ஒரு 2-4 சொட்டு கண்ணீர் வரும், அதுக்கப்புறம் தொடச்சிட்டு ஹாஸ்பிட்டல். இந்த ஒரு தனியாக அமைதியாக இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனில் மட்டும் ரேண்டம் க்ரைஸ் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் இப்போலாம் அழுகிறதுல மந்த்லி ஒன்ஸ் தான். ஸோ இது நிறைய பேர் ரிலேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அழுகிறோன்னே தெரியாது, ஆனால் கண்ணிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்பாங்க, தெரியல அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ இதெல்லாம் தான். இப்போ வந்துட்டு ரேண்டம் க்ரைஸும் 2 months ஆச்சு கிட்டத்தட்ட நினைக்கிறேன். 2 months ஆமாம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. அதுவும் இல்லை. ஸோ ஐ எம் டோட்லி அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறது நான் வந்துட்டு பெருமையாக சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நோ தட் நோ லைஃப் இஸ் பர்ஃபெக்ட். யாரோட லைஃப்பும் பர்ஃபெக்ட் இல்லை. இப்போ நான் சொல்கிற இஷ்யூ வந்துட்டு மற்றவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு தோணும். இல்லைனா இவ்வளோ செட்டில்டாக இருக்காங்க, இவங்களுக்குலாம் என்ன லைஃப்பில் பிரச்சனை வரும்னு தோணும். ஒவ்வொருத்தனுக்கு அவன் பிரச்சனை அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சார் சொன்ன மாதிரி ஆஸ்ட்ரிச் கதை தான் எல்லாத்துக்கும். ஸோ அதை நான் நல்லா பிலீவ் பண்ணுற ஒரு பர்சன்.
ஸோ உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன்க்கா, இல்லை உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணாதீங்க. நோபடி இஸ் கோயிங் டு கேர். ஸோ நீங்கள் வந்துட்டு இனிமேல் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணி என்னோடய ஜேர்னியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸ்டார்ட் டூயிங் சம் ஒர்க் அவுட். டிப்ரெஷனில் இருக்கும்போது போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸ்டெப் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டை விட்டு வெளியே வரணும். வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் அப்படின்னா நம்ம தாட்ஸ் அப்படியே குட்டியாகவே இருந்துடும். வீட்டை விட்டு வெளியே வரண்டா, மாடி, பால்கனி அப்படி போனீங்கன்னா கொஞ்சமாவது ஓகே வெளியே இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ டிப்ரெஷனில் இருக்கும்போது அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதான்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வெளியே வந்தனால we can't be very perfect. Take some time, heal yourself. Don't expect others to heal. வெளியே வந்து ஒருத்தன் வந்து நம்மளை வந்துட்டு தடவணும், நம்ம வந்துட்டு ரெடி பண்ணணும், நம்ம ஓகே பண்ணணும், அதெல்லாம் இல்லை. நீங்கள் தான் உங்களை ரெடி பண்ணிக்கணுங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தது அண்ட் ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்து உங்களுக்கு என்னென்னலாம் பேசுகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ until then it's bye from ஷர்மிகா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எப்படி வந்துட்டு எனக்கு இந்த தூக்கம்லாம் எனக்கு வந்துட்டு வராமல் இருந்ததே இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். ஆக்னே வந்தது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லினா, அதே மாதிரி தான் பீரியட்ஸ் அப்போ மூட் ஸ்விங்ஸ் வந்துட்டு வர்ற எல்லா பேஷண்ட்டுமே எனக்கு சொல்லுவாங்க, மூட் ஸ்விங் ஆகுது, நான் எப்போ கோவப்படுவேன், எப்போ இது பண்ணுவேன்னு எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போல்லாம் புரியாது. சரி ஓகே ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெடிக்கலாக எந்த ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் விட்டுருவேன். சரி மூட் ஸ்விங்ஸ் தானே. ஆனால் இந்த இஷ்யூஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு மூட் ஸ்விங்னா என்னங்கிற ஒரு மெயின் மேட்ரே வந்துட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு பீரியட் வரும்போது அதே பிரச்சனை, அதே பீரியட் இல்லாதப்போ அதே பிரச்சனை வந்துட்டு எப்படி நான் டீல் பண்ணுறேன்னு நானே செல்ஃப் அனலைஸ் பண்ணும்போது தான் ஐ கேம் டு நோ தட் ஓகே இதுதான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் ரியாக்ட் பண்ண வேண்டியது சேம் இஷ்யூ தான். பீரியட் இருக்கும்போது உட்காந்து அழுவேன், ஓவர் திங்க் பண்ணுவேன், பாத்ரூம் குளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் திங்க் பண்ணுறேன், எதுக்கு குளிக்கும்போது அழுகிறேன், ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகே இதுக்கு பேர் தான் மூட் ஸ்விங். சரி மூட் ஸ்விங்லாம் இல்லை, நம்ம வந்துட்டு அந்த இஷ்யூக்காக தான் இந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதே ப்ராப்ளம் அதே விஷயங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் மிட் ஆஃப் த பீரியட் அப்படி வந்தது. வரும்போது எந்த ரியாக்ஷனுமே இல்லை, ஜாலியாக இருந்தேன். ஓ அப்படியா, அப்போ வந்துட்டு மூட் ஸ்விங்னா இதுதானா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு மேஜரான இஷ்யூ. ஸோ அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த தூக்கத்துக்கும் நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் பில்ஸ்ன்னு போக ஆரம்பிச்சிடுறோம். சைக்காட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, நான் நைட்லாம் முழிச்சிருக்கேன், ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் மேலே நம்ம டிபெண்ட் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம லைஃப் அதோடு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு பேசிக்காக கேரக்டர்ஸை வச்சுட்டு பார்க்குற டாக்டர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஹோமியோபதி டாக்டர்ஸ், சரிங்களா? ஸோ இந்த மூட் ஸ்விங்க்கு வந்துட்டு நான் ஒரு நாள் பேஷண்ட் பார்க்க என்னால் பேஷண்ட் பார்க்கவே முடியல. ஒரு சைடு ஸ்ட்ரெஸ் உள்ளே ஓடிட்டே இருக்குது. அப்புறம் பேஷண்ட் கிட்ட சொல்லிட்டு போனேன், எங்கள் டாக்டர் இருக்காங்க, எங்கள் ஹோமியோபதி டாக்டர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என் சிச்சுவேஷன் இதுதான், நான் இப்படி இருக்கேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு ஒரே ஒரு பில்ஸ் கொடுத்தாங்க. அப்போ ஒரு 20 to 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு நான் அப்படியே கொஞ்சம் காம் ஆகிட்டேன், அப்படியே நார்மல் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஹோமியோபதியில் வந்துட்டு அவ்வளோ எக்ஸலண்ட் மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்டோரி வந்து சொல்லும்போது அதில் இருக்கிறது ஃபுல் சாராம்சமும் நம்ம நேரில் டாக்டரை பார்த்து பேசும்போது மெடிசன்ஸ் வந்துட்டு எக்ஸலண்ட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லாங் டேர்ம் மெடிசன் இல்லாமல் ஷார்ட் டேர்ம் மெடிக்கேஷன்ஸ், ஒரு இந்த தூக்கமே இனிஷியேட் ஆகலைன்னு சொல்லி வராங்கல்ல, அதுக்கு வந்துட்டு லைஃப் லாங் நான் இந்த வந்துட்டு அரை தூக்க மாத்திரை இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்கலாம் வந்துட்டு மேக்ஸிமம் 8 months வந்து 10 monthsக்குள்ளவே ஸ்லீப் ரெகுலேட் ஆகி, மூட் ஸ்விங்ஸ் நார்மல் ஆகி, இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து ரொம்பவே நல்லா ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட்டில் போகிறத வந்துட்டு நான் ஆன் ரெகுலர் பேசிஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். இந்த டைம் நானும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி ஒரு 10 days தொடர்ந்து அந்த மெடிசன் எடுத்தேன் நான் ஹோமியோபதி. அண்ட் ஆல்சோ ஸ்லீப்லேருந்து என்னோடய மூட் ஸ்விங்ஸ்லேருந்து எவ்வளோ மச் பெட்டர்னு தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் லைக் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்னே இருந்ததுக்கு வந்துட்டு மச் 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 பெட்டர். அந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மெடிசனும் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் நான் வந்துட்டு இப்போ சொல்ல வந்தேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்னால எனக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இன்டகிரேட்டட் முறையில் வந்துட்டு ட்ரீட் பண்ணி ஒரு 10 monthsக்குள்ளே மொத்தமாகவே அந்த ப்ராப்ளம் வந்து வெளியே வர்றதோ இல்லை மைண்ட் சிம்டம்ஸை ரெடி பண்ணுறதோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லீப்பிங் பில்ஸை மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஒன்று போட்டாலும் அது ஒரு பயங்கரமான அடிக்ஷன். தேங்க் காட் ஃபார்மசிஸ் வந்துட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கறதில்ல. பட் ஸ்டில் வி ஆர் கெட்டிங் அடிக்டட் டு இட். அதை மட்டும் தொற்றாதீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு என்னோட அட்வைஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒப்பீனியனாகவும் வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளோ பேஷண்ட்ஸ் அந்த ஒரு மாத்திரைக்கு அடிக்ட் ஆகி வரதை நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு உண்மையாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடது எல்லாமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான், இது வந்துட்டு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுக்கும் வந்துட்டு ப்ராப்ளம் ரிலேட்டட் வித் எனிதிங் இட் இஸ் கியூரபிள் அண்ட் இட் இஸ் ரிவர்சபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அந்த பிரச்சனையோடவே நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன மெடிசன் கிட்டேருந்து ஹெல்ப் வாங்கிக்கிறது வந்துட்டு தவறே இல்லை. பார்க்கலாம். தேங்க்யூ.